10ாம் வகுப்பு இயல் 2இல் இடம்பெற்றுள்ள இலக்கண பகுதி பற்றி பார்க்க இருக்கிறோம். தொகைநிலை தொடர்கள். தொகைநிலை தொடர்கள் இத்வர் கவுன்ஸ்கோ. அதுக்கு அடுத்தது பாருங்க, சொற்றொடர் அல்லது தொடர். சொற்றொடர் அல்லது தொடர். சொற்றொடர்னா என்ன அப்படின்னா, சொற்கள் சேர்ந்து, அதாவது சொற்கள் பல தொடர்ந்து நின்று பொருள் தருவது. 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் தொடர்ந்து நின்று பொருள் தருவது தொடர் அல்லது சொற்றொடர் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ நீர் அப்படின்னு சொல்லக்கூடியது ஒரு சொல், பருகினான் அப்படின்னு சொல்லக்கூடியது மற்றொரு சொல். 2 சொல் தொடர்ந்து நின்று ஒரு பொருளை உணர்த்தக்கூடியது. வெண் சங்கு என்பது ஒரு சொல், ஊதினான் என்பது ஒரு சொல். அப்போ 2 சொற்கள் நின்று தொடர்ந்து நின்று பொருள் உணர்த்தக்கூடியது அப்படின்னு பார்த்தோம். இல்லை, நம்ம இப்போ பார்க்கக்கூடியது வந்து தொகைநிலை தொடர். அதை பற்றி தான் பார்க்க இருக்கிறோம். தொகைநிலை தொடர். இந்த தொகைநிலை தொடரில் பெயர் சொல்லோடு வினை சொல்லும், பெயர் சொல்லும், அதாவது பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில் வேற்றுமை உருபுகளோ அல்லது வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி, தொக்கின்னு சொல்லக்கூடியது மறைந்து, தொக்கின்னு சொல்லக்கூடியது மறைந்து, மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்து ஒரு சொல் போல் நிற்குமானால் அதுதான் வந்து தொகைநிலை தொடர் எனப்படும். அதாவது தொகைநிலை தொடர் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில வந்து, அதாவது வேற்றுமை உருபுகளோ அல்லது வினை, வினைனா செயல் தொழில்னு சொல்லுவோம் இல்லையா, வினை பண்பு முதலியவற்றின் உருபுகளோ தொக்கி, அதாவது மறைந்து 2 அல்லது அதற்கும் மேற்பட்ட சொற்கள் இருந்து ஒரு சொல் போல் நிற்குமானால் அதனை தான் வந்து தொகைநிலை தொடர் என்பர். இப்போ வந்து கரும்பு தின்றான் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ கரும்பு தின்றான் அப்படின்னு சொல்லக்கூடியது, கரும்புங்கிறது ஒரு சொல், தின்றான்ங்கிறது ஒரு சொல். 2 சொற்கள் இணைந்து ஒரு தொடரை உணர்த்துது. அப்போ இந்த 2 சொற்களுக்கு இடையில வந்து ஒரு வேற்றுமை உருவு வந்து மறைந்து வந்திருக்கு. கரும்பை தின்றான் அப்படின்னு சொல்லணும். கரும்பு தின்றான்னு சொல்வதை கரும்பை தின்றான். அப்போ அந்த ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவு வந்து மறைந்து வந்திருக்கிறதுனால இது வந்து என்னது, தொகைநிலை தொடர் அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். வேற்றுமை உருபுன்னு சொன்னால் வேற்றுமை உருபுகள் என்னென்னு தெரியணும் இல்லையா. 2ஆம் வேற்றுமை உருபு ஐ, 3ஆம் வேற்றுமை உருபு ஆல், 4ஆம் வேற்றுமை உருபு கு, 5ஆம் வேற்றுமை உருபு இன், 6ஆம் வேற்றுமை அது, 7ஆம் வேற்றுமை சரியா, ஐ ஆல் கு இன் அது கண் அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் வந்து என்ன கிடையாது, உருபு கிடையாது. முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, இது வந்து அழைத்தல் பொருள், விழி வேற்றுமை சரியா. எழுவாய் வேற்றுமை விழி வேற்றுமை அப்படின்னு சொல்லுவோம். முதல் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது, 8ஆம் வேற்றுமைக்கும் உருபு கிடையாது. எழுவாய் வேற்றுமை விழி வேற்றுமை அப்படிங்கிறத பற்றி பார்த்துருப்போம். முதல் வேற்றுமை எழுவாய் வேற்றுமை, விழி வேற்றுமை 8ஆம் வேற்றுமை வந்து விழி வேற்றுமை வந்து அழைத்தல் பொருளில் வரும். 8ஆம் வேற்றுமை வந்து அழைத்தல் பொருளில் வரும் அப்படிங்கிறத பார்த்தோம். தொகைநிலை தொடர்னா என்னன்னு பார்த்தோம். அதாவது பெயர் சொல்லோடு வினை சொல்லும் பெயர் சொல்லும் சேரும் தொடரின் இடையில வந்து, அதாவது வேற்றுமை உருபுகளோ வினை பண்பு உருபுகளோ வந்து தொக்கி, அதாவது மறைந்து 2 அல்லது அதற்கு மேற்பட்ட சொற்கள் வந்து ஒரு சொல் போல் நிற்பது அப்படின்னு பார்த்தோம் இல்லையா. இதனுடைய வகைகள் பற்றி இப்போ பார்க்க போகிறோம். அதாவது தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும். என்னன்னு சொன்னால், இந்த தொகைநிலை தொடர் எழுதும்போது இந்த ஈத்து மறந்துடுவீங்க, கவனிச்சுக்கோங்க. இடையில் ஈத்து வரும். தொகைநிலை தொடர். அதே போல் தான் வேற்றுமை தொகை சரியா. அப்போ தொகைநிலை தொடரினுடைய வகைகள் வந்து 6, மொத்தம் 6 வகைப்படும். அதில் முதல் வந்து வேற்றுமை தொகை ஈத்
மறந்துடாதீங்க எழுதும்போது. இதற்கு எடுத்துக்காட்டாக மதுரை சென்றார் அப்படிங்கிறது. இது மதுரை சென்றார்னு சொன்னால் நம்ம என்ன செய்வோம், மதுரைக்கு சென்றார் அப்படிங்கிறது தான் வந்து இங்கு கூ அப்படிங்கிற வேற்றுமை உருவு வந்து என்ன செஞ்சிருக்கு, மறைந்து வந்திருக்கு. கூங்கிறது 4ஆம் வேற்றுமை உருவு. அதற்கடுத்தது பாருங்கள் வினைத்தொகை. அதாவது வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என 6 வகைப்படும். சரியா? வேற்றுமை தொகை, வினைத்தொகை, பண்புத்தொகை, உவமைத்தொகை, உம்மைத்தொகை, அன்மொழித்தொகை என 6 வகைப்படும். இதற்கு ஆப்போசிட்லேயே நான் வந்து என்ன செஞ்சுருக்கேன், எடுத்துக்காட்டு எழுதியிருக்கேன். அதை நம்ம இப்போ பார்க்கும்போது பார்த்தோம். சரியா? அப்போ வேற்றுமை தொகை அப்படின்னு சொல்லக்கூடியதில் மதுரை சென்றார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இங்கே வந்து என்ன மறைந்து வந்திருக்கு, மதுரைக்கு சென்றார். இந்த வேற்றுமை தொகையில் இந்த கூ அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு என்ன செஞ்சிருக்கு, மறைந்து வந்திருக்கு. அப்போ இவ்வாறு ஒரு தொடரில் வந்து வேற்றுமை உருவுகள் வந்து மறைந்து வந்தது அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னது, வேற்றுமை தொகை என்று பொருள். அதற்கடுத்தது வினை தொகை. பாருங்க, வேற்றுமை தொகை. இந்த வேற்றுமை தொகையினுடைய இன்னொரு பகுதி அப்படின்னு சொல்லக்கூடியது உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இப்போ தேர் பாகன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த தேர் பாகன் அப்படின்னு சொல்லக்கூடியது தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னு சொல்லக்கூடியது. தேரை ஓட்டும் பாகன். ஆனால் நம்ம என்ன செய்வோம், தேர் பாகன் அப்படின்னு மேலோட்டமாக சொல்லிடுவோம் இல்லையா? இதனை விரித்து நம்ம பொருள் கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் தேரை ஓட்டும் பாகன். அப்போ இங்கே ஐ அப்படிங்கிற வேற்றுமை உருவு, 2ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்துள்ளது. ஓட்டும் அப்படிங்கிற இந்த பயன் பொருள் வந்து மறைந்து வந்துள்ளது. அப்போ உருவும் பயனும் என்ன செஞ்சிருக்கு, மறைந்து வந்திருக்கு. உருவும் பயனும் மறைந்து வந்திருக்கு. உருவும் பயனும் மறைந்து வந்திருக்கு. தேரை ஓட்டும் பாகன் அப்படின்னா வேற்றுமை உருவு ஐ, இந்த 2ஆம் வேற்றுமை உருவு வந்து மறைந்து வந்திருக்கு. இதனுடைய பொருள் வந்து ஓட்டும் என்ற பொருளும் வந்து மறைந்து வந்திருக்கு. அதான் உருவும் பயனும் உடன் தொக்க தொகைன்னு சொல்லக்கூடியது. இந்த மாதிரி ஒரு தொடரில் வந்து வேற்றுமை உருவும் அதன் பொருளை வந்து விளக்கும் பயனும் வந்து சேர்ந்து மறைந்து வருவது, பொருளை விளக்கும் பயனும் வந்து சேர்ந்து மறைந்து வருவது வந்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. எதாவது மறைந்து வந்திருக்கு, உருவு பயன் மறைந்து வந்திருக்கு. பொருளை உணர்த்தக்கூடிய பயன் மறைந்து வந்திருக்கு. அதனால இது வந்து உருவும் பயனும் உடன் தொக்க தொகை. இதுவும் வேற்றுமை தொகையே ஆகும். அதற்கடுத்தது பாருங்க, அதாவது தமிழுக்கு தொண்டு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழுக்கு செய்யும் தொண்டு. தமிழுக்கு செய்யும் தொண்டு, அதான் வந்து தமிழ் தொண்டு. தமிழுக்கு செய்யும் தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழ் தொண்டு அப்படின்னு சொல்லக்கூடியது தமிழுக்கு செய்யும் தொண்டு. அப்போ கு அப்படிங்கிற 4ஆம் வேற்றுமை உருவு மறைந்து வந்ததுனால என்ன சொல்ல, 4ஆம் வேற்றுமை உருவும் பயனும் உடன் தொக்க தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது. நம்ம இப்போ வேற்றுமை தொகை பார்த்து முடிச்சிட்டோம். அதற்கு அடுத்தது வந்து என்னது, வினைத்தொகை. இப்போ வினைத்தொகைன்னு சொல்லக்கூடியது காலம் கறந்த பெயரச்சம் அப்படின்னு சொல்லுவாங்க. வினைத்தொகை வந்து காலம் கறந்த பெயரச்சம். வினைத்தொகையில் நம்ம எடுத்துக்காட்டாக ஏற்கனவே இந்த சின்ன வகுப்புகளெல்லாம் படிச்சிருப்போம். என்ன அப்படின்னு சொன்னால் ஊறுகாய் அப்படின்னு சொல்லிட்டு 3 காலத்தை உணர்த்தக்கூடிய வகையில் வந்திருக்கும். காலம் வந்து மறைந்து வந்திருக்கும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து படிச்சுப்போம் இல்லையா? அதுபோல தான் இங்கேயும் காலம் காட்டும் அந்த இடைநிலைகள் வந்து அந்த பெயரச்ச விகுதியும் வந்து மறைந்து நிற்க வினை பகுதியை வந்து தொடர்ந்து பெயர் வந்து ஒரு சொல்லை போல் வந்து நடப்பது அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க. காலம் காட்டும் இடைநிலை, இது வந்து வீசு தென்றல்னு கொடுத்துருக்காங்க. இதில் ஏதாவது காலம் தெரியுதா நமக்கு? இல்லை, எந்த காலம்னு தெரியலை. சரியா? இது வந்து வீசுன்னு சொல்லக்கூடியது வினை, தென்றல்னு சொல்லக்கூடியது பெயர். வீசுன்னு சொல்லக்கூடியது வினை, தென்றல்னு சொல்லக்கூடியது பெயர். அப்போ காலம் காட்டும் இடைநிலைகள் பெயரச்ச விகுதியும் மறைந்து, பெயரச்ச விகுதியும் மறைந்து வந்திருக்கு. பெயர் மட்டும்தான் இருக்குது, பெயரச்ச விகுதி வந்து மறைந்து வந்திருக்கு.
பெயரெச்ச விகுதி மறைந்து நிற்க இந்த வினை பகுதியை தொடர்ந்து எது வருது? பெயர் வருது. வினை பகுதியை முதல்ல வினை கொடுத்துட்றாங்க, அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து என்ன செய்யுது? பெயர் வருது. வினையை தொடர்ந்து பெயர் வந்து ஒரு சொல்லை போல. இப்போ வீசு தென்றல்னு சொல்லக்கூடியது வினையும் பெயரும் சேர்ந்து ஒரே சொல்லாக நமக்கு வடிவம் தருது. போல் நடப்பது வினைத்தொகை எனப்படும். இது வந்து என்னன்னு சொல்லுவாங்க? காலம் கறந்த பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. அதாவது எது மறைந்து வரும் வினைத்தொகையில்? காலம் காட்டும் இடைநிலை மறைந்து வரும், பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும். காலம் காட்டும் இடைநிலை மறைந்து பெயரெச்ச விகுதியும் மறைந்து வரும். சரியா? இப்போ வினை பகுதியை அடுத்து என்ன வரும்? பெயர் வரும். வினை பகுதியை தொடர்ந்து பெயர் வந்து ஒரே சொல்லாக தோன்றும். வினை பகுதியை அடுத்து பெயர் வந்து ஒரே சொல்லாக தோன்றும். இதுதான் வந்து வினைத்தொகை. இதுக்கு வந்து காலம் கறந்த பெயரெச்சம்னு சொல்லுவாங்க. அதே தான் கொள் களிறு அப்படின்னு சொல்லக்கூடியது. கொள் என்பது வந்து என்னது? வினை. களிறுன்னு சொல்லக்கூடியது என்னது? இங்கே வந்து களிறுன்னு சொல்லக்கூடியது பெயர். சரியா? கொள்னு சொல்லக்கூடியது வினை, களிறுன்னு சொல்லக்கூடியது பெயர். இப்போ எதை தொடர்ந்து வந்திருக்கு? அதாவது வினைக்கு அடுத்து பெயர் வந்து பெயர் எச்சங்களாக நின்றுருக்கு. வினைக்கு அடுத்து பெயர் வந்து பெயரெச்சங்களாக நின்றுருக்கு. காலம் கறந்து சொல்லப்படக்கூடியது. இது வந்து இப்போ வீசு தென்றல் 3 காலத்துக்கு நம்ம எப்படி சொல்லலாம்? வீசிய தென்றல். சரியா? வீசிய தென்றல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது இது தென்றல் அப்படின்னு சொல்லக்கூடியது காற்று இல்லையா? வீசிய தென்றல் அப்படின்னு சொல்லலாம். வீசிய காற்று, வீசுகின்ற காற்று, வீசும் காற்று அப்படின்னு சொல்லலாம். அதான் வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே வந்து கொள் களிறுன்னு சொல்லக்கூடியது கொன்ற களிறு, கொள்கின்ற களிறு, கொள்ளும் களிறு. இந்த 3 காலத்தையும் மறைத்தது. அந்த காலம் காட்டும் இடைநிலை வந்து மறைந்து வந்திருக்கு. முக்காலத்திற்கும் பொருந்தக்கூடிய வகையில் இந்த தொடர் வந்து விரிந்த பொருளை உணர்த்தக்கூடிய வகையில் இருக்குது அப்படின்னு. காலம் காட்டும் இடைநிலைகள் வந்து இந்த பெயரெச்சங்களில் வந்து மறைந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய. இப்போ வினை பகுதியும் வந்து அடுத்து பெயர் சொல்லும் அமைந்த சொற்றொடர்களில் வந்து வினைத்தொகை அமையும். வினை பகுதியை அடுத்து பெயர் சொல் வந்து அமைந்த தொடர்களில் தான் வந்து சொற்றொடர்களில் தான் வந்து என்ன வரும்? சொற்றொடர்களில் தான் வந்து வினைத்தொகை அமையும். சரியா? இப்போ அடுத்து என்ன பார்த்தோம்? அதாவது முதல்ல என்ன பார்த்துருக்கோம்? வேற்றுமை தொகை பார்த்துருக்கோம். அதற்கு அடுத்தது வினைத்தொகை பார்த்துருக்கோம். அதற்கு அடுத்தது வந்து பண்பு தொகை பார்க்கணும். பண்பு தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது பண்பு தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது நிறம், வடிவம், சுவை, அளவு. நிறம், சுவை, நிறம், வடிவம், சுவை, அளவு இந்த முதலானவற்றை உணர்த்தும் இந்த பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில் வந்து மை அப்படிங்கிற பண்பு விகுதியும் அதே போல் ஆகிய, ஆன என்னும் பண்பு உருபுகளும் வந்து என்ன செய்யுது? மறைந்து வரக்கூடியது. பண்பு உருபுகளும் மறைந்து வருவது தான் வந்து பண்பு தொகை. என்ன சொன்னால் நிறம், வடிவம், சுவை, அளவு இதெல்லாம் வந்து என்னது? பண்பை உணர்த்தக்கூடிய சரியா? பண்பை உணர்த்தக்கூடியது. நிறம், வடிவம், சுவை, அளவு ஒரு பொருளினுடைய பண்பை உணர்த்தக்கூடியது. இந்த மாதிரி பண்பு பெயருக்கும் அது தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில, அதை தழுவி நிற்கும் பெயர் சொல்லுக்கும் இடையில ஒன்று நிறத்தை பற்றி சொல்லியிருக்கோம், இல்லாட்டி வடிவத்தை பற்றி சொல்லியிருக்கோம், இல்லை சுவையை பற்றி சொல்லியிருக்கோம், அளவை பற்றி சொல்லியிருக்கோம். இந்த பண்பு பெயர்களை தழுவி நிற்கக்கூடிய பெயர் சொல்லுக்கு இடையில வந்து என்ன வந்திருக்குன்னு சொன்னால் மை விகுதி, அதாவது பண்பு விகுதி. சரியா? இந்த பண்பு விகுதி மை அப்படிங்கிற விகுதி மறைந்து வரும். அதனோடு சேர்ந்து எது? ஆகிய, ஆன பண்பு உருபுகளும் வந்து மறைந்து வந்திருக்கும். சரியா?
ஆகிய ஆன பண்பு உருபுகளும் வந்து மறைந்து வந்திருக்கும். அதான் வந்து இங்கே சொல்லியிருக்காங்க. செங்காந்தல் அப்படின்னு சொல்லக்கூடியது. செங்காந்தல் செம்மை அப்படிங்கிற நிற பண்பு கொடுத்துருக்காங்க. அதில் காந்தல் அப்படிங்கிற ஒரு மலர். சரியா? செங்காந்தல் செம்மை ஆகிய காந்தல். அப்போ செம்மை மை விகுதி மறைந்து வந்திருக்கு. இங்கே வந்து செங்காந்தல்னு கொடுத்துருக்காங்க. மை விகுதி மறைந்து ஆகிய என்னும் உருவம் வந்து மறைந்து வந்திருக்கு. அதற்கடுத்தது வட்டத்தொட்டி. சரியா? வடிவம் வட்டமான தொட்டி. வட்டத்தொட்டி வட்டமான தொட்டி. அதற்கடுத்தது பாருங்க இன்மொழி இனிமையான மொழி. ஆனங்கிறது மறைந்து வந்திருக்கு. இன்மொழின்னு சொல்லக்கூடியது இனிமையான மொழி. நம்ம வேற்றுமையில் பார்த்தோம் இல்லையா? அதாவது உருவும் பயனும் உடன்தொக்க தொகை அப்படின்னு சொல்லிட்டு மற்றொரு பகுதி பார்த்தோம் இல்லையா? அதே போல் பண்பு தொகையில் மற்றொரு பிரிவு என்ன அப்படின்னு சொன்னால் இரு பெயரொட்டு பண்பு தொகை அப்படின்னு. இரு பெயரொட்டு பண்பு தொகை, இரண்டு பெயர்கள் ஒட்டிய பண்பு தொகை அப்படின்னு அர்த்தம். அப்போ சிறப்பு பெயர் முன்னும், அதாவது சிறப்பான பெயர் வந்து முன்னும் ஒரு பொருளினுடைய சிறப்பு பெயர் முன்னர் தோன்றும், அதற்கு பின் வந்து பொது பெயர் வரும். இந்த இரண்டுக்கும் இடையில வந்து ஆகிய என்னும் பண்பு உருபு மறைந்து வரும். அதான் தொக்கி வரும் அப்படின்னு சொல்லக்கூடியது மறைந்து வருது. சிறப்பு பெயர் முன் இருக்க பொது பெயர் பின் வந்து இந்த இரண்டுக்கும் இடையில வந்து என்ன செய்யும்? ஆகிய என்னும் பண்பு வந்து மறைந்து வந்திருக்கும். ஆகிய என்னும் பண்பு உருபு வந்து மறைந்து வந்திருக்கும். இப்போ பாருங்க, மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது மார்கழி திங்கள்னு சொல்லி ஒரே சொல்லா கொடுத்துருக்காங்க. இந்த சொல்ல வந்து எது எது சிறப்பு பெயர் எது எது பொது பெயர் அப்படின்னு சொல்லக்கூடியது. மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து சிறப்பு பெயர், திங்கள்னு சொல்லக்கூடியது பொது பெயர். அது கிழமையும் குறிக்கும், அதே போல் நிலவையும் குறிக்கும் இல்லையா? மார்கழின்னு சொல்லக்கூடியது மாதத்தை குறிக்கக்கூடிய. அப்போ மார்கழி அப்படின்னு சொல்லக்கூடியது சிறப்பு பெயர், திங்கள்னு சொல்லக்கூடியது பொது பெயர். அப்போ மார்கழி திங்கள். அப்போ மார்கழி ஆகிய திங்கள் அப்படின்னு சொல்கிறதுக்கு தான் இங்கே மார்கழி திங்கள்னு கொடுத்துருக்காங்க. இந்த ஆகிய அப்படிங்கிற பண்பு உருபு வந்து மறைந்து வந்திருக்கு. அதற்கு அடுத்தது பாருங்க, சாரை பாம்பு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சாரைன்னு சொல்லக்கூடியது பாம்பு இனத்தினுடைய ஒரு இனத்தினுடைய பெயர். அப்போ சிறப்பு பெயர். பாம்பினுடைய ஒரு பாம்பினுடைய இனங்கள் நிறைய இருக்குது, அதில் சாரைன்னு மட்டும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க, அது சிறப்பு பெயர். இப்போ பாம்புன்னு சொல்லக்கூடியது எல்லா வகையான இது நல்ல பாம்பு எல்லாமே சொல்லுவோம் இல்லையா? அந்த இதுக்கு பாம்புன்னு சொல்லக்கூடியது பொது பெயர். சரியா? அப்போ சிறப்பு பெயர் முன்னும் பொது பெயர் பின்னும் அமைந்து இரண்டுக்கும் இடையில் ஆகிய என்னும் பண்பு உருவு மறைந்து வந்திருக்கு. அதனால இது இரு பெயரொட்டும் பண்பு தொகை. அதற்கடுத்தது உம்மை தொகை. இந்த உம்மை தொகையில் வந்து உவமை அதனுடைய பொருளுக்கும் இடையில வந்து உவம உருவு மறைந்து வருவது. போல, மான, அன்ன, இப, கடுப்ப அப்படின்னு பார்த்துருப்போம் இல்லையா? அந்த மாதிரி அந்த உவம உருவுகள் வந்து மறைந்து வருவது. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருவது வந்து உம்மை தொகை. சரியா? உவமை தொகை. உவமைக்கும் பொருளுக்கும் இடையில் உவம உருவு மறைந்து வருவது உவமை தொகை. இப்போ பொருள்னு சொல்லக்கூடியது உவமேயம், உவமைன்னு சொல்லக்கூடியது நம்ம எடுத்துக்காட்டாக சொல்லுவோம் இல்லையா? அதை பற்றி சொல்லக்கூடியது. பாருங்க, மலர் போன்ற கை, மலர் கைன்னு கொடுத்துருக்காங்க. இது வந்து உவமை தொகை. மலர் கை என்பது வந்து உவமை தொகை. இந்த மலர் போன்ற கை, அப்போ மென்மையான கை அப்படின்னு சொல்லக்கூடியது. மலர் போன்ற மென்மையான கை, மலர்ன்னு சொல்லக்கூடியது மென்மை அப்படின்னு சொல்லுவோம், அழகுன்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ மலர் போன்ற கை, இதில் எது உவமை அப்படின்னு சொன்னால் மலருங்கிறது உவமை, போன்றன்னு சொல்லக்கூடியது உவம உருவு, இந்த கை அப்படின்னு சொல்லக்கூடிய பொருள் வந்து உவமேயம். அப்போ எது வந்து உவமை? இந்த உவமைக்கும் மலர்ங்கிற உவமைக்கும் கைங்கிற பொருளுக்கும் இடையில வந்து இந்த உவம உருவு வந்து நமக்கு என்ன செய்யுது? மறைந்து வந்திருக்கு. அதனால இது வந்து உவமை தொகை. அதற்கு அடுத்தது உம்மை தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது.
உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கும். உம்மை தொகையில் என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கும். இரு சொற்களுக்கு இடையிலும் அதே போல் இறுதியும், இரு சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் என்னும் இடைச்சொல் வந்து மறைந்து வருவது. இது வந்து என்னென்ன பெயர்களில் வரும்னா அளவு பெயர்களில் வரும், அளவை பெயர்களில் வரும். அந்த அளவை பெயர்கள் வந்து 4 என்னென்ன, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை அடிப்படையில் நம்ம வாங்கக்கூடியது அளவை பெயர். எடுத்தல் போல், முகத்தல் லிட்டர் கணக்கில் சொல்லுவோம் இல்லையா, நீட்டல் சரியா மீட்டர் கணக்கில் சொல்லுவோம். அப்போ இந்த மாதிரி 4 அளவை பெயர்களை தொடர்ந்து வரக்கூடியது எது, இந்த உம்மை தொகை. 4 அளவை பெயர்களை தொடர்ந்து வரக்கூடியது உம்மை தொகை. அதாவது 2 சொற்களுக்கு இடையிலும் இறுதியிலும் அப்படிங்கிற இடைச்சொல் வந்து மறைந்து வருவது. இது வந்து அளவை பெயர்களை தொடர்ந்து வரும். அந்த அளவை பெயர்கள் என்னென்ன, எண்ணல், எடுத்தல், முகத்தல், நீட்டல், இந்த மாதிரி அளவை பெயர்களை வந்து தொடர்ந்து வரக்கூடியது. இந்த உம்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு பாருங்க. அதாவது அண்ணன், தம்பி, அண்ணன்கிற ஒரு சொல்லும் தம்பிங்கிற ஒரு சொல்லும், இந்த 2 சொற்களுக்கும் அதாவது இடையிலும் இறுதியிலும் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இடையில் அப்படின்னு சொன்னால் அண்ணனும் இடையில் வரக்கூடியது, தம்பியும் இறுதியில் வரக்கூடியது. அப்படிங்கிற இடைச்சொல் வந்து இங்கே என்ன செஞ்சிருக்கு, மறைந்து வந்திருக்கு. அண்ணன், தம்பி அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து வந்திருக்கு. அப்படிங்கிற இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கு. அதனால இது என்னது, உம்மை தொகை. அதே போல் தாய், சேய், தாயும் சேயும் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தாய் சேய்ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த அப்படிங்கிற இடைச்சொல் வந்து மறைந்து வந்திருக்கு. அதனால இது வந்து என்னது, உம்மை தொகை. அதற்கு அடுத்தபடியாக அன்மொழி தொகை பற்றி பார்க்க இருக்கிறோம். அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லக்கூடியது, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, எத்தனை அதாவது தொகைநிலை தொடர்கள் பார்த்துருக்கோம். மொத்தம் 5 தொகைநிலை தொடர்கள் பார்த்துருக்கோம் இல்லையா. என்னென்ன பார்த்துருக்கோம், வேற்றுமை, வினை, வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உம்மை தொகை அப்படின்னு பார்த்துருக்கோம் இல்லையா. இந்த 5 தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள். அந்த 5 தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள். வேற்றுமை, வினை, பண்பு, உவமை, உம்மை ஆகிய அந்த தொகைநிலை தொடர்கள் அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. அவை அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று, வேற்றுமை உருவோ இல்லை இங்கே வந்து என்ன பார்த்தோம், அதாவது காலமோ சரியா மறைந்து வராமல், அதே போல் பண்பில் வந்து மை விகுதியோ மறைந்து வராமல் ஆகிய ஆன இந்த உருவுகள்லாம் மறைந்து வராமல், இங்கே வந்து உவமை அப்படின்னு சொல்லக்கூடிய இதில் என்ன பார்த்தோம், அந்த பொருள் இடையில் வந்து உவம உருவு வந்து மறைந்து வராமல், உண்மையில் வந்து என்ன பார்த்துருக்கோம், அப்படிங்கிற இடைச்சொல் வந்து மறைந்து வராமல், இதையெல்லாம் விடுத்து அல்லாத வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. இவையெல்லாம் இங்கே பார்த்தோம் இல்லையா, என்னென்ன மறைந்து வரும், அந்த சொற்களை எல்லாம் விடுத்து வேறு சொற்கள் மறைந்து நின்று பொருள் தருவது. இப்போ சிவப்பு சட்டை பேசினார்னு கொடுத்துருக்காங்க. சிவப்பு சட்டை பேசினார், சிவப்பு சட்டையாக வந்து பேசிச்சு இல்லையே, என்ன சொல்லுவாங்க, சிவப்பு சட்டை அணிந்தவர் பேசினார், சிவப்பு சட்டையை அணிந்தவர் வந்து பேசினார் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போல தான் இங்கே சொல்கிறாங்க, முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடியது, முறுக்கு மீசையை உடையவர் வந்தார் அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிலாக தான் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, முறுக்கு மீசை வந்தார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதான் வந்து அன்மொழி தொகை. இப்போ நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம் அப்படின்னு சொன்னால், சொற்றொடர் பற்றி பார்த்துருக்கோம், தொகைநிலை தொடர் என்றால் என்னன்னு பார்த்துருக்கோம். சொற்றொடர்னாலும் தொடர்னாலும் ஒன்று தான். தொகைநிலை தொடர் என்றால் என்னன்னு பார்த்துருக்கோம். தொகைநிலை தொடருக்கு எடுத்துக்காட்டு கரும்பு தின்றான்னு பார்த்துருக்கோம். அதே தொகைநிலை தொடர் வந்து 6 வகைப்படும் பார்த்துருக்கோம். என்னென்ன வகைப்படும், வேற்றுமை தொகை, வினை தொகை, பண்பு தொகை, ஊமை தொகை, உம்மை தொகை, அன்மொழி தொகைன்னு பார்த்துருக்கோம். அந்த வேற்றுமை தொகைக்கு வந்து மதுரை சென்றார் அப்படிங்கிற ஒரு எடுத்துக்காட்டு பார்த்துருக்கோம். அந்த வேற்றுமை தொகையினுடைய மற்றொரு பிரிவு வந்து உருவும் பயணம் உடன்தொக்க தொகைன்னு பார்த்துருக்கோம். வினை தொகை பார்த்துருக்கோம். அதற்கு அடுத்தது பண்பு தொகை. பண்பு தொகையினுடைய மற்றொரு பிரிவு என்ன பார்த்துருக்கோம், இருபெயரொட்டு பண்பு தொகை பற்றி பார்த்துருக்கோம். 2 பெயர்கள் சேர்ந்து வரக்கூடியது, இடையில் வந்து
மறைந்து வரக்கூடியது, பண்பு வந்து மறைந்து வரக்கூடியது, ஆகிய என்னும் பண்பு உருவு வந்து மறைந்து வரக்கூடியது அப்படின்னு பார்த்துருக்கோம். உவமை தொகை பற்றி பார்த்துருக்கோம், உண்மை தொகை பார்த்துருக்கோம், இப்போ அன்மொழி தொகை வரையும் பார்த்துருக்கோம். சரியா? மொத்தம் தொகைநிலை தொடர்கள் வந்து 6 வகைப்படும் அப்படின்னு. அப்போ தொகாநிலை தொடர்கள் இருக்கா? இருக்கு. அடுத்த இயலில் வந்து நம்ம தொகாநிலை தொடர்கள் பற்றி பார்க்க இருக்கிறோம். இதில் ஒவ்வொரு தலைப்பில் இருந்தும் வினாக்கள் வந்து கேட்கலாம். அதாவது சொற்றொடர் என்றால் என்ன, தொகைநிலை தொடர் என்றால் என்ன, எடுத்துக்காட்டு தருக, வேற்றுமை தொகை என்றால் என்ன, தொகைநிலை தொடர் எத்தனை வகைப்படும், அவை யாவை, அதற்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு சொல்லி கேட்கலாம். இல்லை இருபெயரொட்டும் பண்பு தொகை என்றால் என்ன, இல்லை பண்பு தொகையின் மற்றொரு பிரிவை வந்து எடுத்துக்காட்டுக அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். உண்மை தொகை என்றால் என்ன, இல்லை உண்மை தொகைக்கு எடுத்துக்காட்டு தருக அப்படின்னு கேட்கலாம். சிவப்பு சட்டை பேசினார் அப்படின்னு கொடுத்துட்டு இது என்ன தொகைநிலை தொடர் அப்படின்னு கேட்கலாம். அப்படின்னா வினாக்கள் வந்து கேட்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நோட்டில் எழுதிக்கங்க. நான் அந்த பேஜ் அனுப்புகிறேன், அந்த பேஜையும் எடுத்து நீங்கள் நோட்டில் எழுதிக்கலாம். நன்றி மாணவ செல்வம்.